மாமன்னனுக்கு ஒரு நீதி, ஜனநாயகனுக்கு ஒரு நீதியா அப்படின்னா என்ன அப்படின்றது பாக்குறவங்க கூட ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். மாமன்னன் திரைப்படம் 2023 ஜூன் மாதத்துல 29ஆம் தேதி வெளியானது. அப்ப வெளியானப்ப அன்றைக்கு திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே போய் அன்னைக்கு படம் பார்த்தது. அதாவது திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போய் பார்த்தாங்களே. அன்னைக்கு இந்த விமர்சனத்தை வச்சீங்களா? இன்றைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய கனிமொழி அவர்கள் அன்றைக்கு அவருடைய அண்ணனை பார்த்து, அண்ணன் நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்க வந்து இந்த மாதிரி படம் பார்க்க போலாமா? முதலமைச்சர் உயரிய பொறுப்பு இல்லையா? சேகர் பாபு அவர்களையோ, மா சுப்பிரமணியன் அவர்களையோ, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவரெல்லாம் பார்த்து அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்ல. இன்னும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா வேடிக்கையினுடைய உச்சம். அன்னைக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த படத்தை பார்த்து, அரடா உதயநிதி எவ்வளவு பிரமாதமா படம் நடிச்சிருக்காரு, இவ்வளவு மிக சிறந்த நடிகரை தமிழ் சினிமா உலகம் மிஸ் பண்ணிடலாமா? நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவருக்கு. அவர் வந்து, நான் சட்டத்துறை அமைச்சர், நான் சொல்றேன், ஒருத்தர் அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே படத்துல நடிக்க கூடாதுன்ற எந்த சட்டமும் இல்லை. அதனால் அவர் தொடர்ந்து படம் நடிக்க வேண்டும். இப்படி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க.